ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி, வேலூரில் நடந்த நிகழ்ச்சியில் அவரோட அவரை அன்றைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன். அந்த நிகழ்ச்சியில் அவர் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை அரேஞ்ச் பண்ணுறது, நிகழ்ச்சிக்கு கூட்டு வர்றது, மேடைக்கு போகிறது, கேளுக்கு பண்ணுறது, உணவு ரெடி பண்ணுறது, என்ன அவர் அப்போ அவர் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா பிரமாதமாக நல்லா கொழுன்னு இருக்கும். மஞ்சள் காமாலைங்கிறது வந்து ஈரல் கட்டு போச்சுங்கிறதுக்கான அடையாளம். ஈரல் கிளீனாக சொல்லிட்டு தப்பா என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நீ பாட்டி தண்ணி அடிச்சுட்டு நான் காலி அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் காமாலைங்கிறது ஒரு இதை காட்டுது. அதுக்கு பிறகு நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கோம். லிவர் கட்டுறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக கிடையாது. கிரீஸ் பெயிண்ட் எல்லாம் தடவுனால தான் பல சினிமா நட்சத்திரங்கள், நாடக நட்சத்திரங்கள்லாம் அவத்தப்பட்டதுக்கு காரணம் அந்த கிரீஸ் பெயிண்ட் வந்து கேன்சர்லாம் ஸ்கின்னை கெடுக்கும். ஒரு காலத்துக்கு பிறகு அவங்க முகமே இதாகிடும். எதிர்பார்த்ததை விட கெடுது. காரணம் அந்த மேக்கப் போட்டு அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கரைச்சல்லாம் போட்டு இது பண்ணாதான் வெளியிடுவோம். டென்ஷன் தாங்க, வாழ்க்கை பூரா டென்ஷனுங்க. அடுத்த படத்துக்கு அவங்க கூப்பிடாம விட்டாங்கன்னா, ஐயோ இந்த ஒரு படத்தை முடிச்ச உடனே அவங்களுக்கு கையில் வேலை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது. ப்ரொடியூசர் யாரும் வரலன்னு வச்சுங்க, அடுத்து அப்படி என்ன பண்ணுவாங்க? எப்படி தூக்கம் வரும்? இன்னைக்கு அடையாளம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறோமே அப்படின்னும் போது அவங்களுக்கு மன அழுத்தம். இந்த மன அழுத்தமே அவங்களுடைய மரணத்துக்கு காரணம். வணக்கம் சார். சார், நடிகர் ரோபோ சங்கர் வந்து இறந்திருக்கிறாரு. அவருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை நோயால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லப்பட்டது. உடல் எடை ரொம்ப குறைஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டு வந்தார். இப்போது சமீபத்தில் ரத்த வாந்தி எடுத்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துட்டார். அவருடைய இறப்புக்கு வந்து அவர் எடுத்துக்கிட்ட மருந்து காரணம், குடி காரணம், மஞ்சள் காமாலை வந்தது தான் காரணம், இப்படி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க சார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன சார் காரணம்? எனக்கு என்ன ஒரே ஒரு வியப்புன்னா, இந்த ரோபோ சங்கர் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. இறந்ததுக்கப்புறம் வரிச்சே இன்னைக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி, வேலூரில் நடந்த நிகழ்ச்சியில் அவரோட அவரை அன்றைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன். அவரே வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டார். என்ன அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. யூடியூப்பில் பார்த்து இது என்னுடைய ரசிகன்லாம் சொல்லிக்கிட்டு என் கூட உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில் அவர் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை அரேஞ்ச் பண்ணுறது, நிகழ்ச்சிக்கு கூட்டு வர்றது, மேடைக்கு போகிறது, கேளுக்கு பண்ணுறது, உணவு ரெடி பண்ணுறது, என்ன எனக்கு மாத்திரம் இல்லை, நிகழ்ச்சியுமே வந்து நடத்துகிறவர் அவர் இருந்தார். அப்போ ஒரு 4 தடவை சொன்னார் நான் ரோபோ சங்கருக்கானார். ஆனால் அவர் அப்போ அவர் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா பிரமாதமாக நல்லா கொழுன்னு இருந்தார். அவர் இன்றைக்கி செய்தி கேட்ட போது அடடை இவர் இவ்வளோ நம்மக்கிட்ட பழகினா இப்படி இறந்து போயிட்டாருன்னு அப்புறம் தான் பார்த்தா அவரை பற்றி எதை சொல்கிறீங்க. அவர் ஆரோக்கிய குறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்காருங்கிறது மாத்திரம் தெரியுது. அதனுடைய விளைவு தான் அந்த மரணம். இல்லை, அவரே சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு மாதிரி நான் வந்து நிறைய குடிச்சிருக்கேன், அதனால தான் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. உடல்நிலை பயங்கரமாக குறைஞ்சிருந்தாரு. மஞ்சள் காமாலை வந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மீண்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ ஒன்ஸ் மஞ்சள் காமாலை வந்ததுக்கப்புறம் ஒருவேளை மறுபடியும் குடிப்பழக்கத்தை ஆரம்பிச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? இப்போ மெடிக்கல் டேர்ம்ல எக்ஸாக்டா அவருக்கு என்ன நடந்திருக்கலாம்? அதுவும் இல்லை, மஞ்சள் காமாலைங்கிறது வந்து ஈரல் கட்டு போச்சுங்கிறதுக்கான அடையாளம். ஈரல் கிளீனாக சொல்லிட்டு தப்பா என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நீ பாட்டி தண்ணி அடிச்சுட்டு நான் காலி அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் காமாலைங்கிறது ஒரு இதை காட்டுது. அதுக்கு பிறகு நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். லிவர் கட்டுறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக கிடையாது. கெட்டுச்சுன்னா சுலபமாக சரியாக்க முடியாது. அதான் லிவர். மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு எப்படி இதயம், நுரையீரல், மூளை எல்லாம் தேவையோ அதை விட முக்கியமான உறுப்பாக நம்ம வந்து ஈரலை பார்க்கணும். அது வந்து எல்லா அடிதடி உதை எல்லாத்தையும் அது தாங்குது. தாங்கிக்கிட்டு நம்மளை உயிரை காப்பாற்றுது. நீங்கள் சாப்பிட்ற விஷத்தை கூட வந்து விஷத்தில் இருக்கிற கெட்டதை எடுத்துட்டு நல்லதை மாத்திரம் ரத்தத்தில் கொடுத்து விஷத்தை வெளியே அனுப்புறதுக்கான சக்தியெல்லாம் அதுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இது வந்து கெட்டு போச்சுன்னா அது சரி பண்ணுறது கஷ்டம். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன் அவர் அது மாதிரி பண்ணாருங்கிறது அது அவரை தான் கேட்கணும். ஜென்ரலா ஒரு மஞ்சள் காமாலையிலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும், ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம எவ்வளோ கரெக்டான லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருந்தாலும் கெட்டு போச்சுன்னா அந்த லிவர்லாம் சரிப்படுத்துறது அவ்வளோ சுலபம் கிடையாது. சரி ஆகும், சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட கெடவே கெடாது. லிவர் கெட்டுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணவே முடியாது. தற்காலிகமாக சரி பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ குடிப்பழக்கத்தை தவிர்த்து வேற எதெல்லாம் சார் லிவர் அஃபெக்ட்? வைரல் டிசீஸ் இருக்குது, பேரசைட்ஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, பல கிருமிகள் வந்து லிவரை கெடுக்கும். பட் அதெல்லாம் சரிப்படுத்திடும். அமீபிக் லிவர்னு சொல்கிறோம், அஜல் போன்ற மாத்திரைகளை கொடுத்தா சரி பண்ணிடும். குடிப்பழக்கத்தினால ஏற்படுத்துகிற சிரோசிஸ் இது போன்ற இதெல்லாம் அந்த கேன்சர், லிவர் கேன்சர், இந்த இதெல்லாம் வந்துன்னா சரிப்படுத்துறதுக்கு இதெல்லாம் குடிப்பழக்கத்தில் வருது. குடிப்பழக்கம், மற்ற போதைப் பொருட்கள் சரியான
உணவு இல்லாமல் போகணும். சரி, பட்டினி கிடந்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த லிவர் டேமேஜ் ஆகிடும். சாப்பிடாமல் இருந்தால் கூட அந்த டேமேஜ் ஆகும். அதனால தான் விரதத்தை வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து வச்சுக்கணும். தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாக்கா லிவர் ஃபெயிலியர் தான் அவன் சாகுறாங்க. சாகும் வரை உண்ணாவிரதம்னு சொல்கிறவனே அந்த சாவறதுக்கு உண்ணாவிரதம் இருந்து சாவறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி குடிப்பழக்கம் ரெகுலராக இருக்கிறது வேற. இப்போ நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, குடிப்பழக்கத்தினால லிவர் கெட்டு போகிறது, மஞ்சக்காமலை வருது. எத்தனை இயர்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஹியூமன் பீயிங் இப்படி ஆல்கஹால் கன்சியூம் பண்ண அது அவங்க குடிக்கிற அளவை பொறுத்து. ஒரு குறிப்பிட்ட அளவு டெய்லி குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா லிவர் ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. ஒன்றும் ஆகாது. இப்போ என்னுடைய மூத்த அண்ணன் இருந்தார், அவர் டெய்லி 2 பெக்கு சாப்பிடுவார். டெய்லி 2 பெக்கு. 86 வயசு, எந்த காரணமும் இல்லாமல் இருந்தார். காருக்கு போகிறார், அவ்வளோ ஆரோக்கியமாக கார் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறார். 86 வயசில் கார் ஓட்டுறாரு. காருக்கிட்ட போகிறவர் கூட அவருக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் கூட போகிறவர் அப்படியே சாஞ்சாருனாங்க. பிடிச்சா பார்த்தா 2 நிமிஷம் சாப்பிட்டு எந்திரிச்சு டைனிங் டேபிள் எடுத்து 15 அடி நடக்கிறார், இறந்துட்டார். உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் அவர் படுத்ததே கிடையாது. காஸ் ஆஃப் டெத்து ஏஜிங், வயசாகி போச்சு, உடம்பு சொல்லிடுச்சா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படி ஆயிடுச்சு. 80 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம் தான். இப்போ நானும் அதிர்ஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருக்கிறேன். அதாவது அந்த கரெக்டாக அந்த 2 டோஸுக்கு மேலே தொட மாட்டார். கரெக்டாக வைப்பார், 2 டோஸ் வைப்பார், ஊற்றி குடிப்பார், அளவான சாப்பாடு, ரொம்ப ரெகுலர். ஒரு வயசுக்கு பிறகு சிகரெட்டை நிறுத்தினார். சிகரெட்டை மாத்திர குடியை வந்து கடைசி நிமிஷம் வருது. ஸ்மோக்கிங்கில் வந்து கேன்சருக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவராகவே நிறுத்திட்டார். இப்போ நானும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். குடிக்கிறத நான் விடலை, கிடைச்சா குடிச்சு விடுவேன். டெய்லி குடிக்கிறதில்ல, கிடைச்சா குடிப்பேன். எனக்கு லிவர் அஃபெக்ட் ஆகிருக்குது, பட் அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கல. அதுக்கப்புறமும் நான் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிறோம், அவ்வளோதான். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சார், நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ரோபோ சங்கருங்கிற பேர் வந்தது காரணம் என்னென்னா, முன்னாடி மேடை நிகழ்ச்சிகளில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது உடம்பு முழுக்க அந்த சில்வரில் வந்து ஒரு திரவம் மாதிரி வந்த ஒன்று வந்து உடம்புல அப்ளை பண்ணிப்பார். அப்போ தான் அந்த ரோபோ மாதிரி ஷைனிங்காக சில்வர் கலரில் தெரியும்னு. அதை வந்து பாடியிலேருந்து அந்த ஸ்கின்லேருந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், மண்ணெண்ணெய் ஊற்றி டெய்லி தேய்ச்சி எடுக்கணும்னு சொல்லுவார். அது ஸ்மெல் ஒரு மாதிரி வரும், சாப்பிட முடியாது, இப்படிலாம் அவர் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஸ்கின்னை ரொம்ப வீக்கன் பண்ணும், அதனால கூட பாடி அஃபெக்ட் ஆகும் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இப்போது அந்த காலத்தில் வந்து மேக்கப் வந்து ஹெவியாக போடுவாங்க. கிரேஸ் பெயிண்ட்டுன்னு ஒன்று தடவாங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு பிங்க் கலர் ஒன்று தடவாங்க, அதுக்கு மேலே ஒரு பவுடர். அப்படியே மூஞ்சே வந்து அப்படியே பொம்முன்னு ஆடுவோம். அந்த மேக்கப் போட்ட மூஞ்சே ஒரு வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி கலர் ஃபில்மெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ மேக்கப்பு கிடையாது. ஏறத்தாழ அந்த மேக்கப் அவ்வளோ கிரேஸ் பெயிண்ட் தடவுறதெல்லாம் இப்போ நின்று போச்சு. அந்த கிரேஸ் பெயிண்டெல்லாம் தடவுறதுனால தான் பல சினிமா நட்சத்திரங்கள், நாடக நட்சத்திரங்கள்லாம் அவத்தப்பட்டதுக்கு காரணம் அந்த கிரேஸ் பெயிண்ட் வந்து கேன்சர்லாம் உண்டாக்குச்சு, ஸ்கின்னை கெடுக்கும். இப்போ ஒரு காலத்துக்கு பிறகு அவங்க முகமே இதாகிடும். எதிர்பார்த்ததை விட கெடுத்துட்டு போச்சு. இப்போ தேவானந்தன் ஒரு நடிகர் இருந்தார் ஹிந்தியில், ஆண் அழகன். இன்றைக்கும் எங்கள் காலத்தில் அவர் மாதிரி முகத்தை மாத்திரமே வச்சுக்கிட்டு நடித்த ஒரு ஆள் இருக்கவே முடியாது. அந்த முகம் அவ்வளோ கவர்ச்சிகரமான முகம். மேக்கப் போட்டு 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 ஒரு 60 வயசு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு அழகான அந்த தேவானந்தம் அசிங்கமான தேவானந்தம் மாறினார். காரணம் அந்த மேக்கப் போட்டு அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கெரசின்லாம் போட்டு இது பண்ணால் தான் வெளியில் எடுக்க முடியும். மேக்கப் போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு அதெல்லாம் இருந்தது. ஸ்கின்னை கெடுக்கிறது தான். அதனால தான் எங்கள் மாதிரி ஸ்கின்னு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட டாக்டர்களுக்கு சினிமா நட்சத்திரங்கள் இப்போ நோயாளிகளாக வந்ததுக்கு காரணம் அதுதான். அந்த ஸ்கின்னை சரியாக வச்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த கிரீஸ் பெயிண்டெல்லாம் பாதிக்காத அளவில் சிலதெல்லாம் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் போட்டு நமக்கு சரி பண்ணி கொடுத்து இன்றைக்கி காஸ்மெட்டாலஜி சர்ஜரி வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அப்படி ஸ்கின் பாதிக்கப்பட்டால் கூட அதை சரி பண்ணிடுறாங்க. பட் இது ஸ்கின்ல தானே சார் பிரச்சனையாகுது, அது அவுட்டர் பாடி தானே, இன்னர் பாடியில இருந்து அப்படியே கேன்சராக மாறுங்க. அது கேன்சராக மாறும். அது அப்படியே அப்சார்ப் ஆகி லிவருக்கு போகும். அது அப்படியே உரியப்பட்டு லிவருக்கு தான் போகும், லிவருக்கு போய் சேரும். ஸோ அப்போ இவரோட காஸ்ட்லேயும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா நடிகர்களுக்கும் அதை அப்ளை பண்ணலாம். இல்லை சார், பட் ஜென்ரலான ஒரு மேக்கப்புங்கிறது வேற. இவர் ஃபுல் பாடி அந்த மண்ணெண்ணை போட்டு தான் அதை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விட் மாதிரி ஒரு மேக்கப். இன்னைக்கு வந்து
கலர் ஃபில்ம் வந்ததுக்கப்புறம் அவளை போடுறதில்ல. இவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது, பார்த்தா தான் தெரியும். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த ரோபோ மாதிரி அந்த ஆக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு உடம்பு முழுக்க சில்வர் கலரில் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ட்ரௌசர் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி போச்சு இருந்தாருன்னா அது கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக மெட்டல் பாய்ச்சன் ஆயிருக்கும். ப்ளஸ் ஸ்லீப் வந்து நிறையா வராது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வீட்டிலலாம் வந்து எப்போவுமே சங்கர் தூங்கவே மாட்டான். எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு 8 மணி ஷூட்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துருப்பான். கடைசியாக ஹாஸ்பிட்டலில் டென்ஷன் தாங்க, வாழ்க்கை பூரா டென்ஷனுங்க. அடுத்த படத்துக்கு அவங்க கூப்பிடாம விட்டாங்கன்னா, ஐயோ இந்த ஒரு படத்தை முடிச்ச உடனே அவங்களுக்கு கையில் வேலை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ப்ரொடியூசர் யாரும் வரலன்னு வச்சுங்க, அடுத்து அப்படி என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி நட்சத்திரங்கள் பூரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? விவாகரத்து பண்ணுறதும், இதில் மாட்டிக்கிறதும் அதில் மாட்டிக்கிறதும் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை எதனால்? படம் இருந்தாங்க, படத்தை பற்றி செய்திகளை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. சினிமா இல்லை இன்றைக்கி. அதனால் விளம்பரம் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்காது. அதனால் அதனுடைய விளைவு வந்து பல்வேறு ஸ்டண்டெல்லாம் அடிக்க வேண்டிய கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்க. எப்படி தூக்கம் வரும்? ஏடா தினசரி நம்மளை பற்றி செய்திகள் போட்டுக்கிட்டு பரபரப்புக்காக ஆளாகிட்டு இருந்த நாம் இன்றைக்கி அடையாளம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறோமே அப்படின்னும் போது அவங்களுக்கு மன அழுத்தம் வரும். இந்த மன அழுத்தமே அவங்களுடைய இது மரணத்துக்கு காரணமாக போகும். ஆல்கஹால் ட்ரிங்கிங் ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணாதா சார்? கண்டிப்பாக பண்ணும். போதையில் மயக்கம் தாங்க வரும், தூக்கம் வராது. மூளையவே இது கலங்கடிச்சிடுறீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்கிறது சமீபத்தில் வருது. ஆக்டர்ஸ்ன்னு சொல்லாதீங்க, மன அழுத்தத்தில் இருக்கிற எல்லாருமே ஆக்டர்ஸ். நீ ஒரு குறிப்பிட்ட மாத்திர ஆளுகளை காட்டு, அது ஒரு ரிலீஃபாக இருக்குமா சார்? கண்டிப்பாக அது அப்படி நம்புகிறாங்க. பட் ஆக்சுவலாக என்னன்னு கேட்க ஓரளவு ஆகாது. நான் குடிப்பேன். எப்போ குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு, அதாவது குடிக்கிறவங்களாம் கண்ணா பின்னா சாப்பிடுவானாங்க. நான் குடித்தேன்னா எல்லாம் தின்னவே முடியாது. கோழி மீன் எல்லா பிராணியும் பண்ணி வச்சுருப்பாங்க. 2 வேர்க்கடலையை சாப்பிட்டு 2 இதை அப்படியே கொஞ்சம் சோடாவை கலந்து குடிச்சுட்டு போடுவேன். கோழி கீழியெல்லாம் எனக்கு உள்ளே போனதே இல்லை. வழக்கத்தை விட குறைச்சலாம் சாப்பிடுவேன். இது போய் ரொம்பிக்கும். அது இந்த மன நிம்மதி வந்ததே எனக்கு கிடையாது. என்ன ஒரே ஒரு சேஞ்ச் என்ன வரும்னா, வாயை திறந்தாலும் நான் பேச்சை நிறுத்த மாட்டேன், பேசிக்கிட்டே இருப்பேன். அவனை நிறுத்த முடியாதுறாம்பாங்க, ஸ்டாப்பிங் ட்ரபிள் எனக்கு. ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தாக்கா ஹாஸ்டலில் சொல்லுவாங்க, அவன் அமைதியாக உட்காந்துருக்கான், குடிச்சிருக்கான் போட்டுருக்கு, ஜாக்கிரதைன்னுவாங்க. தண்ணி உள்ளே பிடிச்சோன்னா நான் குவைட்டாக இருந்தேன்னாக்கா குடிச்சிருக்கேன்னு அர்த்தம். பயங்கரமாக குடித்தோம் ஒரு காலத்தில். குடிக்கும்போது எல்லாருமே நான்வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ரோபோ சங்கர் கூட ஒரு இன்டர்வியூவில் நான் அதிகமாக குடிப்பேன், சாப்பாடு மாதிரி குடிச்சேன்னு சொல்லும்போது அது நிறுத்தினதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா குடிச்சிட்டு தான் ஆல்கஹால் இது பண்ணும்போது உங்களுக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீனும் ஃபேட்டும் தேவை. ஃபேட்டும் ப்ரோட்டீனும் இருக்கிறது வந்து நான்வெஜ்ஜில் தான் இருக்குது. அது 2 உள்ளே போச்சுன்னாக்கா அந்த ஆல்கஹாலை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணும். மினிமைஸ் தான் அது அதனுடைய எஃபெக்டை குறைக்கிறது. அது வயிற்றில் இருக்கிற சதை எல்லாத்தையும் கெடுக்கிறது, அழிச்சு விடாமல் பார்த்துக்கிறதுக்கு இது போய் உள்ளே போய் கோட் பண்ணிடும். இப்போ வயிறு இப்படி இருக்குதுன்னா வயிற்று மேலே இது போய் இப்படி உட்காந்துரும். ஆல்கஹால் அது மேலே வரும்போது வயிற்றை கெடுக்காமல் அது பார்த்துக்கும். ஆல்கஹால் அப்படியே இந்த கோழி வந்து அதில் கரைஞ்சிரும், நம்முடைய நார்மல் டிஷ்யூ தப்பிச்சிக்கும். அதுக்காக தான் அதை சாப்பிட்றோம். இப்போது நான்வெஜ்ஜு கண்டிப்பாக தேவை. ஆனால் பெருவாரியாக சமூக வலைதளங்கள் என்ன எழுதப்படுது அப்படின்னா, நீங்கள் குடிக்கும்போது நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற ஃபேட் எல்லாமே இன்னும் அதிகமாக ஓவர் ரியாக்ட் ஆகி பாடிக்கு கெடுதலாக தான் விளையும் அப்படின்னு தான் சொல்கிறோம். எங்கள் அனுபவத்தை நான் சொல்கிறேன், அவங்க புத்தகத்தை பார்த்து சொல்கிறாங்க. சரி, ஓகே சார். இப்போ சாதாரண மனிதர்களிலிருந்து நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் குடியால் பாதிக்கப்படுறாங்க. இந்த விடயம் தொடர்பாக சமூக வலைதளங்கள் எழுதுறவங்க கூட ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க், இனிமேலாவது யாரும் குடியால் வந்து ரோபோ சங்கர் இப்படி கெட்டு போயிட்டா இருக்கிறாங்க. இப்படி எவ்வளோதான் குடியை பற்றி நிறைய பேர் பேசினாலும் எழுதினாலும் அதற்கான விழிப்புணர்வே வர மாட்டேங்குது சார். நாளுக்கு நாள் குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுது. காரணம் மனசில் ஒரு நிம்மதி வேணுங்கிறதுக்காக அமைதி இல்லாத மனசுக்கு அதை குறைக்கிறதுக்கு இதை குடிக்கிறது தான் வழின்னு சொல்லிவிட்டாங்க. இன்றைக்கி என்னத்தா குடிக்கிறான்? கல்லுண்ணாமின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு உள்ளவர். அப்புறம் எந்த தப்பு நம்ம செய்யலை? நீங்கள் இந்துவா கிறிஸ்டினா என்ன எந்த இது? இந்து தானே, சனாதன மதம். அசுரர்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க யார்? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அசுரர்கள். மதம் புராணம் சொல்றது படி அவங்க கெட்டவங்க தான். கெட்டவங்க. நல்லவங்க யாரு? தேவர்கள். அசுரன் அவனுக்கு ஏன் பேர் தெரியுமா? சுராபானம்னு ஒரு பானம் உண்டு. அதுக்கு இப்போ பேர் வந்து சாராயம். இந்த சுராபானம் தேவர்கள் வந்து குடிப்பாங்க, அசுரர்கள் குடிக்க மாட்டாங்க.
சுறாபானத்தை குடிக்காதவர்கள் அசுரர்கள், இந்து மதத்தின் பிரகாரம் அவர்கள் கெட்டவர்கள், குடிப்பவர்கள் நல்லவர்கள், குடிக்கிற தேவர்கள் நல்லவர்கள். ராமாயணத்தில் வந்து குடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை தான் எம்ஆர் ராதா ட்ராமாவில் வால்மீகி ராமாயணத்து பிரகாரம் ராமனும் சீதையும் எல்லாம் சூறாபானம் தான் குடிச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க, மாட்டுக்கறி தான் சாப்பிட்றாங்க. எம்ஆர் ராதா அதை தான் போட்டார் ட்ராமாவை. ராமாயணம் போடும்போது வழக்கு போட்டார், பக்தர்கள் மனத்தை புண்படுத்தி ராமாயணத்தில் இல்லாதெல்லாம் சொல்கிறாரு. கோர்ட்டில் வந்தது கேஸு. அதுக்கு வசனமெல்லாம் எழுதுனே அந்த இதெல்லாம் எழுதணும் வந்து திருவாரூர் தங்கராசுங்கிறவர் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஆட்சேபனைக்குரிய பகுதிகள்னு சொல்லிட்டு ஒரு 15 பகுதிகளை போட்டாங்க. அதில் இது ஒன்று, ராமன் வந்து குடித்தான், ராமன் செய்தியை குடித்தாங்க, லட்சுமணலாம் குடித்தாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கங்கிறது எங்கள் மனசை புண்படுத்துது. அதை ஜட்ஜி கேட்குறாரு. வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்கிறார். வால்மீகி இது பிரகாரம் ராமனும் சீதையும் லட்சுமணனும் சூறாபானம் குடிச்சிட்டு மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்டாங்க, மான வேட்டையாட போனார், எதுக்கு இங்கே வேட்டையாட போனார்? அவர் வேட்டையாட போனது போனதானே சீதையை அவன் தூக்கிட்டு போயிடுறான். இந்த மான வேட்டையாடி மானை பிடிக்கிறதுக்கு போயிருந்தா அர்த்தம். மானை வேட்டையாடுறாரு. வேட்டையாடி அந்த அம்புல அடிக்கும் போது மாரிச்சங்கிற அந்த மான் சாகும்போது லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு கற்று தான் சாகுது. எதுக்காக வேட்டையாடினார்? மான்கறி திங்கிறதுக்கு தானே. அப்புறம் கம்பனும் அது தானே எழுதுறான். அப்புறம் ராமன் வந்து நான் வெஜிடேரியனா? மான்கறி சாப்பிட்டவன், மாட்டுக்கறி சாப்பிட்டவன், இதெல்லாம் வந்து சுறாபானம் குடிக்கிறவன் கடவுள், கடவுளுக்கு சமமானவன். சுறாபானம் குடிக்காதவங்களாம் கெட்டவன் சொன்னது உங்கள் மதம். ஸோ அந்த காலத்துலேருந்து இருக்குது, இன்னும் அது எதுன்னு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். சரி, ஓகே.